ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபைனல் எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃபைனல் எபிசோடில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முயற்சி பண்ணி கிரணை கூட்டிகிட்டு போய் முடிஞ்சிருந்திருக்காது. ட்ரெயின் வந்து கிளம்பி போயிருக்கும். ஸோ என்ன செய்யணும்னு தெரியாமல் ரெண்டு பேரும் ரிட்டர்ன் கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமியை காட்டுறாங்க. கோர்ட்டில் ஜட்ஜி அந்த முடிவு சொன்னதுக்கப்புறம் எமி அவங்க அப்பாவும் வெளியே வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. எமி அவங்க அப்பாவும் வீட்டு கிளம்பி போகிற மாதிரி பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அகுங் வந்து எமியை கூப்பிட்டுட்டு உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி சொல்லுவான். அகுங் வந்து எமி கிட்ட எனக்கு தெரியும், என்றைக்குமே நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக நடந்துக்கிட்டதே இல்லை, உங்ககிட்ட நான் அந்த அளவுக்கு அன்பு காட்டினது இல்லை, எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பாக இது மாதிரி எப்போவுமே நடக்காது, உன் கூடவே நான் எப்போவுமே இருப்பேன், ஒன்றுட்டு எங்கேயும் போக மாட்டேன், தயவு செஞ்சு என் கூட வந்துரு, எனக்கு வந்து வெளியூரில் வேலை கிடச்சிருக்கு, நம்ம அங்கே போயிடலாங்கிற மாதிரி கேட்பான். நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது எல்லாத்துக்குமே நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு எம்மி வந்து நான் அவனை மன்னிச்சு ஏற்றுக்கிற மாதிரி சொல்லுவாள். அப்போ சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் அவங்களுக்காக கிளாப் பண்ணுவாங்க. அப்புறம் எம்மி வந்து சந்தோஷத்தில் ரொம்பவே எமோஷன் ஆகி அகவும் ஹக் பண்ணுவாள். அப்படியே எம்மியோட அப்பாவும் அவங்கள ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியானும் தாரியும் காட்டுறாங்க. பியானும் தாரியும் அவங்க அம்மா பார்க்கறதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான். பியானோட அம்மா கிட்ட பியான் வந்து நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி என்னால் கிரணை கூட்டிகிட்டு வர முடியல, அவள் கிளம்பி போயிட்டாங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் தாரி வந்து பியானோட அம்மா கிட்ட சரி கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாக போயிடும், நம்ம எப்படியாவது கிரணை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் இவங்க 3 பேர் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். யார் வந்திருக்காங்கிற மாதிரி 3 பேரும் பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கெனன் தான் அந்த இடத்துக்கு வந்திருந்திருப்பா. பிஆர் கெனன் கிட்ட நீ தான் ட்ரெயினில் கிளம்பி போயிட்டு எப்படி இங்கே வந்தாங்கிற மாதிரி கேட்பான். ஆமாம், நீ ட்ரெயின் கிளம்பும் போது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி கத்துனேன், அதை கேட்ட அக்ஸாக்கு வந்து ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு, சரி நம்ம அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி அப்பா போய் பார்க்கலாங்கிற மாதிரி சொன்னான், அதனால் நாங்கள் இங்கே வந்துட்டோங்கிற மாதிரி சொல்லுவா. பியான் வந்து கெனன்கிட்ட நீ செஞ்ச எல்லாத்துக்கும் அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ கெனன் வந்து அவங்க அம்மா கிட்ட நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, நான் பண்ணனால தான் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சரி ஒன்றும் இல்லை, ஃபீல் பண்ணாத, நீ வீட்டு விட்டு போனதுக்கப்புறம் ஒன்று நினச்சி உங்கள் அப்பா ரொம்பவே கவலைப்பட்டாங்க, நீ போய் உங்கள் அப்பா பார்த்து பேச எல்லாமே சரியாயிருங்கிற மாதிரி கெனன் கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க. கேட்ட கெனன் வந்து அவங்க அப்பா பார்த்து பேசுறதுக்காண்டி போவா. ஸோ அந்த டைம் வந்து பியான் அக்ஸா கிட்ட நீனும் அப்பா போய் பாருங்கிற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டுட்டு அக்ஸாவும் கெனனோட அப்பா பார்க்கறதுக்காண்டி வந்திருந்திருப்பான். உங்கள் அப்பா பார்த்த கெனன் வந்து என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், உங்களுக்கு என் மேலே எல்லா உரிமையும் இருக்குது, உங்களை தவிர வேறு எதுவுமே இந்த உலகத்தில் எனக்கு முக்கியம் கிடையாது, தயவு செஞ்சு சீக்கிரமாக குணமடைஞ்சு வாங்கங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே சொல்லுவாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாரிக்கு வந்து சல்மான் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்துருந்துருக்கும். இப்போ தாரி வந்து பியானோட அம்மா கிட்ட சாரி ஆண்டி, எனக்கு இப்போ கிளம்புறதுக்கான டைம் ஆயிடுச்சு, எனக்காக சல்மான் வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறாங்க, ஸோ நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி தாரி சொல்லிடுவா. தாரி இப்படி சொன்னது பியான் வந்து சரி நீ வெயிட் பண்ணு, நீ தனியாக போக வேண்டாம், நான் ஒன்றா ட்ராப் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் பியான் வந்து தாரி கிட்ட ஃபாத்திக் நல்லா தூங்குறான், அவன் இங்கேயே தூங்கட்டும், நான் ஒன்றும் ட்ராப் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு தாரி அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபாத்திக் வந்து உங்கள் வீட்டு பையன்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியான் வந்து ஃபாத்திக்கை அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டு தாரியை ட்ராப் பண்ணதுக்காக அங்கேருந்து கிளம்பிடுவான். ஸோ சல்மான் சொன்ன இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தாரியும் பியானும் காரில் வந்து ரீச் ஆகிருந்திருப்பாங்க. இப்போ தாரியும் பியானும் பார்த்தீங்கன்னா சல்மானை பார்க்கறதுக்காக பில்டிங்கோட ஃப்ரெண்டுக்கு வந்துருந்துருப்பாங்க. தாரி அங்கே வந்து பார்க்கும்போது சல்மானும் சாராவும் ஏதோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சாரா வந்து சல்மான் கிட்ட நம்ம போட்ட பிளான் படி தான் நீ வந்து தாரியை மேரேஜ் பண்ண, எப்போ டைவர்ஸ் பண்ண போகிறங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் அங்கே வந்து தாரி வந்து கேட்டுடுறா. தாரி வந்து சல்மான் கிட்ட ரொம்பவே சத்தமாக நீ என்ன பிளான் படி தான் மேரேஜ் பண்ணியாங்கிற மாதிரி கேட்பா. தாரியோட சவுண்டு கேட்டு சல்மானும் சாராவும் ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. தாரி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட லைஃப்பில் என்ன நடக்குன்னு தெரியாமல் ஒரு நிமிஷம் பியானை திரும்பி பார்த்துட்டு இந்த டவரோட டாப்புக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போவா. இங்கேருந்து சல்மான் வந்து தாரியை தடுத்து நிறுத்ததுக்காண்டி பார்ப்பான். ஆனால் சல்மான் வரதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தாரி வந்து லிஃப்ட்டில் ஏறி அங்கேருந்து போயிருந்திருப்பா. சல்மானை ஃபாலோ பண்ணி பின்னாடி பியானும் சாராவாங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தாரியை மீட் பண்ணதுக்காக அவங்க 3 பேரும் இந்த டவரோட டாப்புக்கு பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாரி வந்து சல்மான் இப்படி பிளான் போட்டு ஏமாத்த நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். சல்மான் வந்து தாரி கிட்ட முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எதையுமே மறைச்சி வைக்க விரும்பலை, சாரா தான் இந்த மாதிரி பிளான் போட்டு நான் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டைவர்ஸ் பண்ணால் நீனும் பியானும் ஒன்று சேர்ந்துருவீங்கன்னு சொல்லி இந்த பிளான் போட்டாங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த பிளானை நானும் ஒத்துக்கிட்டு உன்னை மேரேஜ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சல்மான் தாரிக்கிட்ட சொல்லுவான். அதுக்கு தாரி சல்மான் கிட்ட நீ என்னை இப்படி முட்டாளாக்குன்னு நினைக்கவே இல்லை, நீ என்ன விருப்பப்பட்டு தான் மேரேஜ் பண்ண நினச்சங்கிற மாதிரி சொல்லுவா. அப்புறம் பியானை பார்த்த தாரி வந்து உனக்கும் இதில் சம்மந்தம் இருக்காங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு பியான் வந்து எனக்கு இதில் எந்த சம்மந்தமே இல்லை, எனக்கே இப்போ தான் இது அந்த விஷயம் தெரியுங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் சாரா வந்து தாரிக்கிட்ட இது எல்லாமே என்னோட தப்பு தான், இது எதுவுமே வேணும்னு பண்ணலை, ஒன்றையும் பியானும் சேர்க்கறதுக்காக தான் ஒரு முயற்சி எடுத்தங்கிற மாதிரி சொல்லுவா. இதெல்லாம் கேட்ட தாரி வந்து இருந்தாலும் என்னால் இதை எதுவுமே ஏற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி மூவ் ஆகி போவா.
அதுக்கப்புறம் அங்கே வந்து சல்மான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு நான் டைவர்ஸ் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆனால் உன்னை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அப்புறம் ஃபாத்திக்கு வந்து ஒரு நல்ல அப்பாவை நான் நடந்துக்கிட்டேன். அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது உன்னோட மனசில் பியாண்ட் தான் இருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக ஒருத்தங்க மேலே அன்புங்கிறது வற்புறுத்தி வர வைக்க முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சல்மான் வந்து தாரிக்கிட்ட உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆன அன்னைக்கு உன்னை பார்க்கறதுக்காக நான் உன்னோட ரூமுக்கு வந்திருந்தேன். அப்போ பியான் வந்து உன்னோட ரூமுக்கு வெளியில் நின்று பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவங்ககிட்ட நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், கண்டிப்பாக நீ என்கிட்ட ஒரு நாள் வருவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அந்த டைமில் தான் நான் உன்னை பார்க்கறதுக்காக உன்னோட ரூம் கிட்ட வந்தேன். நீ பியான் கிளம்பி போனது தெரியாமல் பியான் கிட்ட சொல்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை நான் கேட்டேன். நீ பியான் கிட்ட மேரேஜுங்கிறது ஒரு கேம் கிடையாது, ஆனால் என்னோட மனசு முழுக்க நீ உன்னோட அன்பு மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு, நானும் உங்கள்கிட்ட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன், ஐ லவ் யூங்கிற மாதிரி நீ பியான் கிட்ட சொன்னேன். உன்னோட மனசு முழுக்க பியான் மட்டும்தான் இருக்கான்னு தெரிஞ்சனால தான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கூட உன் கூட நான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தேன்னு சொல்கிறான். அப்புறம் சல்மான் வந்து தாரிக்கிட்ட நம்மளோட அந்த மேரேஜ் லைஃப்பை நம்ம முடிச்சுக்கலாம், நீ உன்னோட விருப்பப்படி பியான் கூட சேர்ந்து வாடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் சாரா அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ தாரியும் பியான் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. தாரி வந்து எல்லாத்தையும் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறா. அதுக்கப்புறம் பியானோட அப்பாவை காட்டுறாங்க. பியானோட அப்பா முழுசாக குணமடைஞ்சிடுறாங்க. அவங்க அப்பாவை பார்த்த கெனன் வந்து அப்பா என்ன மன்னிச்சிருங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு கெனனோட அப்பா வந்து நீ அவனை மேரேஜ் பண்ணிக்க விரும்புறியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கெனன் வந்து ஆமாங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே கெனனோட அப்பா வந்து சரி அப்போ மேரேஜ்க்கான டேட்டை நம்ம குறிச்சிடலாங்கிற மாதிரி ஹாப்பியாக சொல்கிறாங்க. அக்ஸாவும் கெனனோட அப்பா கிட்ட சாரின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக இந்த வேர்ல்ட்லேயே நான் தான் அவளை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிறோங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் கெனன் வந்து அவங்க அப்பாட்ட அப்பா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஆமாங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிடுவாங்க. அப்புறம் சல்மான் வந்து தாரியோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் மீட் பண்ண வந்திருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சல்மான் தாரியோட பெரியப்பா கிட்ட நான் உங்கள் பொண்ணை உங்கள் கையில் ஒப்படைக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லுவான். அதுக்கு தாரியோட பெரியப்பா ரொம்பவே ஷாக் ஆகி நீ எதுவும் ஜோக் பண்ணுறியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது உன்னோட முடிவா இல்லை தாரியோட முடிவான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சல்மான் வந்து தாரியோட பெரியப்பா கிட்ட என்னை மன்னிச்சிருங்க, ஆரம்பத்துலேருந்து இது என்னோட தப்பு தான், நாங்கள் தான் அந்த மாதிரி பிளான் போட்டு பியானையும் தாரியும் ஒன்று சேர்க்கறதுக்காக பண்ணோங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் தாரியால் இப்பவும் கூட பியானை மறக்க முடியல, அவள் ரொம்பவே கஷ்டப்படுறா. ஃபாத்திக்கும் அவனை அப்பா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறான். எல்லாம் கேட்ட தாரியோட பெரியப்பா வந்து உன்னோட முடிவில் நீ வந்து உறுதியாக இருக்கேங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சல்மான் ஆமாங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாரிக்கும் சல்மானுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக அவங்க ரிலீஜியஸ் கோர்ட்டுக்கு வந்து வந்திருந்திருப்பாங்க. என்னதான் இதெல்லாம் சல்மான் ஒத்துக்கிட்ட பிளானாக இருந்தாலும் சல்மான் வந்து தாரியை மேரேஜ் ஆனதுக்கப்புறம் விரும்ப ஆரம்பிப்பான். ஆனால் தாரியோட மனசில் சல்மான் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் தாரியை வந்து அவன் ஃபோர்ஸ் பண்ண விரும்பாமல் இப்போ டைவர்ஸ் கொடுக்குறான். அதனால சல்மானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாகவே தான் இருக்கும். அப்புறம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தரப்புலையும் விசாரிச்சுட்டு 2 பேத்துக்கும் டைவர்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ அவங்க 2 பேரும் லீகலாக பிரிஞ்சிடுறாங்க. அப்புறம் சல்மான் வந்து ஃபாத்திகை பார்த்து நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு ஃபாத்திக் பார்த்தீங்கன்னா ஏன் என்கிட்ட குட் பாய்ன்னு சொல்கிறீங்க, ஹலோன்னு சொல்லுங்கள், நீங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறீங்களா, நீங்கள் தான் எனக்கு குரானை பற்றி டீச் பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் கேட்ட சல்மான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ஃபாத்திக் வந்து ஹக் பண்ணுவான். இப்படி சல்மானும் ஃபாத்திக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஃபீல் பண்ணுறதை பார்த்து நம்ம தாரிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீலிங்காக இருக்கும். இதெல்லாம் பார்த்து டார்மி பாட்டியும் பார்த்தீங்கன்னா அழுகுற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சல்மான் வந்து தாரிக்கிட்டையும் டார்மி பாட்டிக்கிட்டையும் ஃபாத்திக்கிட்டையும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். சல்மான் அங்கேருந்து கிளம்புறனுச்சு ஃபாத்திக்கு தான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியானோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து முழுசாக குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க 4 பேரும் வழக்கம் போல் அவங்க லைஃப்பில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் தாரியை காட்டுறாங்க. அப்புறம் தாரி வந்து தன்னோட லைஃப்பில் நடந்ததெல்லாம் நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. ஆனாலும் அவன் ப்ரேயர் பண்ணுறது ஒருபோதும் மறக்கலை. அவள் வந்து அல்லாஹ் கிட்ட நான் என்ன உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், எனக்கு நல்ல வழி காமிங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பா. பியானு பார்த்தீங்கன்னா டெய்லியும் மசூதிக்கு போய் நல்லா ப்ரேயர் பண்ணி முன்னேற ஆரம்பிச்சிருவான். அவனோட ஆஃபீஸில் எல்லா ப்ராப்ளத்தையுமே சால்வ் பண்ணி ஒரு நியூ பிரான்ச்சையும் ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்திருந்திருப்பான். அப்புறம் எமி அகுங்கையும் காட்டுறாங்க. அகுங் வந்து முன்ன மாதிரி இல்லாமல் எமி அப்பப்போ கெஃபேல வந்து மீட் பண்ணுறது, அவகிட்ட அன்பு செலுத்துறது அப்படின்னு நல்லாவே எமியை பார்த்துக்கிடுவான். அவங்க எல்லாரும் எமியோட பேபிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி எமியோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாத்திகை காட்டுறாங்க. ஃபாத்திக் வந்து அவங்க அப்பா அம்மா கூட அந்த வீட்டுக்கு வந்த புதுசில் அவங்க அப்பா வந்து அவனுக்காக ஒரு கேஸில் வந்து செவுத்தில் வரைய வச்சுருந்துருப்பாங்க. அதை பார்த்துட்டே சோகமாக உட்காந்துருப்பான். அவங்க அம்மா வந்து கேட்கும்போது அப்பா மிஸ் பண்ணுறேன், அப்பாட்ட பேசணுங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே தாரி வந்து பியானுக்கு வீடியோ கால் பண்ணி ஃபாத்திக்கிட்ட பேசக்காண்டி கொடுப்பான். ஸோ பியான்கிட்ட ஃபாத்திக் வந்து ரொம்பவே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாரி வந்து தன்னோட லைஃப்பில் நடந்த எல்லா சேட்னஸுமே மறந்து ஒரு ஹாப்பியான பர்சனாக தன்னோட லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஆரம்பித்த மாதிரி காட்டுறாங்க. அப்படி தாரி வந்து எம்மியை மீட் பண்ணதுக்காக கெஃபேக்கு போயிருந்திருப்பா. அப்புறம் தாரியை பார்த்து எம்மி வந்து உன்னோட ஃபேஸ் பார்க்க ரொம்பவே பிரைட்டாக இருக்குது, நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்க, இப்படியே எப்பவுமே இருக்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு தாரி வந்து எம்மி கிட்ட தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லுவா. அப்புறம் எம்மி பார்த்தீங்கன்னா தாரி கிட்ட நான் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு வெளியூரில் வேலை கிடச்சிருக்கு, ஸோ நான் இங்கெல்லாம் அங்கே ஷிஃப்ட் ஆகி போயிடுவோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா.
வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல ஒரு அம்மாவை என்னோட குழந்தைய பார்த்துக்க போகிறேன்னு சொல்லுவா. அதுக்கு தாரி உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ண போகிறேன் ஏமின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்படி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கஃபேல பார்த்தீங்கன்னா திடீர்னு யாரோடையோ வாய்ஸ் கேட்கும். யாருன்னு திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பியான் தான் தாரியை மீட் பண்ணதுக்காண்டி அங்கே வந்திருந்திருப்பான். பியான் வந்து தன்னை மீட் பண்ண வந்ததுக்கு நினச்சி தாரி வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவா. அதுக்கப்புறம் பியான் வந்து தன்னோட கையில் ரிங் பாக்ஸை காட்டுற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் ஃபேமிலி முன்னாடி வச்சு ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. பியானோட அம்மா தாரியை தன்னோட மருமகளாக ஏற்றுக்கிற விதமாக தாரியோட கையில் ரிங்கை மாட்டி விட்றாங்க. அதே மாதிரி பியானை தன்னோட மருமகனை ஏற்றுக்கிற விதமாக தாரியோட பெரியப்பா வந்து பியான் கையில் மோதிரத்தை மாட்டி விட்றாங்க. அவங்களோட ஃபேமிலி மொத்தமும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ தாரி தான் தன்னோட மேரேஜ்க்கான இன்விடேஷனுக்கு மொபைலில் நிறைய இன்விடேஷன் கார்ட்ஸை பற்றி சூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் தாரி வந்து பியான்கிட்ட இது சம்மந்தமாக கேட்க நினைக்கும் போது பியான் வந்து உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ தாராளமாக சூஸ் பண்ணி எனக்கும் அதான் பிடிக்குங்கிற மாதிரி சொல்லிடுவான். தாரி வந்து ஒரு வழியாக தன்னோட மேரேஜ்க்கான இன்விடேஷனை சூஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் காட்டுவா. அப்புறம் கெனன் வந்து தாரிக்கிட்ட மேரேஜ் எங்கே வச்சு எப்படி நடக்க போகுதுங்கிற மாதிரி கேட்பா. மேரேஜ் வந்து சிம்பிளாக நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். மேரேஜ் வந்து மசூதியில் நடத்திட்டு அதுக்கப்புறம் உள்ள ஃபங்க்ஷனை நம்ம வீட்டில் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லுவாள். தாரி எடுத்திருக்க முடிவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சம்மதங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இதெல்லாம் கேட்ட கண்ணன் வந்து என்னோடைய அக்ஸோடைய மேரேஜும் கூட அன்றைக்கே வச்சுக்கலாம், என்னோடைய மேரேஜ் ஒரே இடத்துல நடக்கணும்னு ஆசைப்பட்டங்கிற மாதிரி கெனன் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறா. ஸோ இதெல்லாம் கேட்ட பியான் வந்து கெனனுக்கிட்ட இப்படி நம்ம 2 பேரும் மேரேஜ் சிம்பிளாக நடத்துறது ஒரு வகையில் நல்லது தான். மணியை வந்து நம்ம லக்ஸுரியஸான வெட்டிங்கு செலவு பண்ணாமல் அது ஒரு வீடு வாங்குறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணதுக்கோ நம்ம வந்து பயன்படுத்தலாங்கிற மாதிரி சொல்லுவான். எனக்கு எப்படியாவது அண்ணியை மட்டும் மேரேஜ் பண்ணிடணும், மித்தத்தை பற்றிலாம் உனக்கு கவலை இல்லை அப்படி தானேங்கிற மாதிரி கெனன் வந்து பியானை கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லுவாள். ஸோ இதெல்லாம் கேட்டு பியானு கெனனும் ஒருத்தவங்க பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் பியானுக்கும் கெனனுக்கும் ஒரே இடத்துல வச்சு மேரேஜ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவங்க 2 பேரோட மேரேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக கலந்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கெனனுக்கும் அக்ஸாவுக்கும் மேரேஜ் ஆகிறத காட்டுறாங்க. கெனனோட அப்பா வந்து அக்ஸாவுக்கு கெனனை வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாரியும் பியானையும் காட்டுறாங்க. அதே மாதிரி தாரியோட பெரியப்பா வந்து தாரியை பியானுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்படி நம்ம பியானும் தாரியும் அவங்க லைஃப்பை ரொம்பவே ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறதை பார்த்து டார்மி பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ அவங்களோட மேரேஜ் பார்த்தீங்கன்னா தடவை மாதிரி இல்லாமல் இந்த தடவை ரொம்பவே ஹாப்பியாக நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாராவையும் சல்மானையும் காட்டுறாங்க. சாரா வந்து பார்த்தீங்கன்னா சல்மானை மீட் பண்ணி பேசுறதுக்காக சல்மானோட பாட்டி வீட்டுக்கு வந்திருந்திருப்பா. அப்புறம் சல்மான் வந்து பார்த்தீங்கன்னா சாராக்காக சாப்பிட்றதுக்காக சில விஷயங்கள் குக் பண்ணி கொடுக்குறான். அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சல்மான் வந்து சாரா கிட்ட நான் தாரியை டைவர்ஸ் பண்ண விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பாட்டி வந்து நீ தனியாக இருக்க வேண்டாம், சீக்கிரமே நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சாரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ நான் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு ஒய்ஃபாக வரப்போகிற பொண்ணை வந்து நான் ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டேங்கிற மாதிரி சாரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ சல்மானுக்கு சொல்கிறதெல்லாம் கேட்டு சாரா வந்து ஸோ நல்ல விஷயந்தான், யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஸோ எனக்கு பிடிச்ச பொண்ணுன்னு யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா, அந்த கண்ணாடி முன்னாடி இருக்கிற கர்ட்டனை வந்து நீ ரிமூவ் பண்ணிட்டு பாரு, அதில் தெரியுங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ இதெல்லாம் கேட்ட சாரா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் உட்காந்துருந்தாலும் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னுட்டு அந்த கண்ணாடி முன்னாடி இருக்கிற கர்ட்டனை வந்து ரிமூவ் பண்ணி பார்ப்பா. அந்த மிரரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபோட்டோஸுமே இருக்காது, அவளோட ஃபேஸ் தான் அவளுக்கு தெரியும். இதை பார்த்து ஷாக்கான சாரா வந்து சல்மானை பார்த்து நான் தான் நீ சூஸ் பண்ண ப்ரைடாங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு சல்மான் ஆமாங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு என்ன மேரேஜ் பண்ணுறதில் விருப்பமாங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு சாரா வந்து ரொம்ப ஹாப்பியாக எனக்கு இதில் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஸோ சாராவோட முடிவை கேட்ட சல்மான் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். நடந்த எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்த்தா சாரோட அப்பாவும் சல்மானோட பாட்டியும் சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியானு தாரியும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க பிடிச்ச அந்த ஐலாண்டுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக வந்திருந்திருப்பாங்க. அப்புறம் பியான் வந்து தாரி கிட்ட தன்னோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமாக நான் உனக்கு இனிமேல் ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும் அப்புறம் ஃபாத்திக்கு ஒரு நல்ல அப்பாவும் இருப்பேங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தாரி பியான்கிட்ட அதே மாதிரி நானும் உனக்கு நல்ல ஒய்ஃபாகவும் ஃபாத்திக்கும் நல்ல அம்மாவும் இருப்பேன்னு சொல்கிறா. அப்புறம் தாரி இதே மாதிரி நம்ம எப்போவுமே ஒன்றா இருக்கணும், இந்த உலகத்தில் மட்டும் இல்லை நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போனாலும் கூட நம்ம 2 பேரும் எப்பவும் ஒன்றா தான் இருக்கணும், பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறம் தாரி பியான்கிட்ட யூ ஆர் ஹாஃப் ஆஃப் மை ஹார்ட்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ ஃபார் எவருங்கிற மாதிரி தாரி பியான்கிட்ட சொல்கிறா. இப்படி தாரியும் பியானும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ரொம்பவே சந்தோஷமாக ஆரம்பிக்கிற மாதிரி கதையை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வெட்டிங் அக்ரிமெண்ட் சீசன் 2ஓட ஃபைனல் எபிசோட் முடியுது. ஸோ இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.